everyone, welcome to week 16 of Business Beginner series with Yan Wonder. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் என்ன அப்படின்னா கேரட் அமிக்ருமி. ஸோ இதுக்கு நான் 2 கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன். ஸோ ஆரஞ்ச் கேரட் பார்ட்டுக்கும் க்ரீன் வந்து அதோட லீஃப் பார்ட்டுக்கும். பிஃபோர் ஸ்டார்டிங் நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிறோன்றது சொல்லிடுறேன். ஸோ இது அமிக்ருமி அப்படின்றதுனால சிங்கிள் க்ரோஷே, தென் இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் இருக்குது, தென் ஸ்லிப் ஸ்டிச்சஸ் இருக்குது, தென் மேஜிக் ரிங், ஆல்சோ டிக்ரீஸ். ஸோ லீஃப் பார்ட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா செயின் அண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு மேஜிக் ரிங் பட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரட்க்கு பேஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேஜிக் ரிங்கை ஃபார்ம் பண்ணிவிட்டு 6 சிங்கிள் க்ரோஷே இந்த மேஜிக் ரிங். ஸோ இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறமா இந்த மேஜிக் ரிங்கோட டெய்ல் எண்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செமி சர்க்கிள் மாதிரி வந்துடும். ஸோ இந்த செமி சர்க்கிள் வந்து நீங்கள் இந்த ரோவை க்ளோஸ் பண்ணும்போது, அதாவது நெக்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போடும்போது இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா 1 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ் இன்ட்டு 3, அதாவது 1 சிங்கிள் க்ரோஷே தென் ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச், அந்த மாதிரி நம்ம 3 டைம்ஸ் போடணும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் ரோவோட ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே 1 சிங்கிள் க்ரோஷே, அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேஸ், அதாவது இன்க்ரீஸ். ஸோ இப்போ இதே கான்செப்டை டோட்டலாக 3 டைம்ஸ், ஸோ இன்னும் 2 டைம்ஸ் வந்து நம்ம இங்கே ரிப்பீட் பண்ணிக்கணும். ஸோ 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் நெக்ஸ்ட் ஒனில் இன்க்ரீஸ். ஸோ இப்போ இது ரோ 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரோ 3. ஸோ ரோ 3 1 சிங்கிள் க்ரோஷே இன் ஆல், அதாவது உங்களுக்கு இப்போது 9 ஸ்டிச்சஸ் இன் டோட்டல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 9குள்ளேயும் நீங்கள் 1 சிங்கிள் க்ரோஷே போடணும். டோட்டல் 9 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ரோ 4 2 சிங்கிள் க்ரோஷே தென் இன்க்ரீஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச், 1 சிங்கிள் க்ரோஷே 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் தென் தேர்ட் ஒன் இன்க்ரீஸ். ஸோ இதுவும் டோட்டலாக 3 டைம்ஸ். ஸோ இன்னும் 2 more டைம்ஸ் இதே ப்ரொசீஜர் பண்ணணும்.
ஸோ அடுத்தது row 5 and 6. ஸோ row 5 and 6 பார்த்தீங்கன்னா 1 single crochet in all stitches, அதாவது repeat rows. ஸோ 2 rows வந்து நீங்கள் சேம் ஸ்டிச்சஸை ரிப்பீட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ டோட்டலி 12 in a row. ஸோ ரோ 6ம் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபர்தர், இந்த சென்டர் பார்ட் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ரோஸ் போட்டதுனால கொஞ்சம் என்லார்ஜ் ஆகிருக்கு இல்லையா, இதை வந்து இந்த டெய்ல் எண்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு பாயிண்ட் மேலே நம்ம வந்து இந்த டெய்ல் எண்டை ஹைட் பண்ணிடணும். ஸோ பிஃபோர் தட் இதை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிவிடுங்க. So now row 7. So row 7, 3 single crochet, then increase. So which means first 3 stitches la 1 single crochet in each. Then 4th stitch la increase. Same concept, repeat for 2 more times. Two, third and fourth one la increase. So now row 8 and 9. So 8 and 9 again 1 single crochet in all stitches. The 2 repeat rows. So totally 15. So 15 stitches on the 2 rows ku repeat பண்ணனும்.
ஸோ இப்போ ரோ 9 ரிப்பீட் ரோ முடிஞ்சிடுச்சு 15 ஸ்டிச்சஸ். ஸோ இப்போ ரோ 10. ஸோ ரோ 10 4 சிங்கிள் க்ரோஷே தென் இன்க்ரீஸ். ஸோ அதாவது நெக்ஸ்ட் கம்மிங் 4 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே, then 5th increase. So same concept 2 more times repeat பண்ணிக்கணும். ஸோ இப்போ ரோ 10 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ ரோ 11 and 11 to 13. ஸோ இது அகெயின் ரிப்பீட் ரோஸ். ஸோ சிங்கிள் க்ரோஷே இன் ஆல் ஃபார் 3 ரோஸ்க்கு. ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 18 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிப்பீட் ரோ போட்டுட்ருக்கோம். 1 single crochet in each for 18. ஸோ இப்போ நம்மளோட ரிப்பீட் ரோஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ரோ 13 வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து ரோ 14 போடணும். ஸோ ரோ 14 பார்த்திங்கன்னா 1 single crochet தென் 1 decrease. அதாவது ஃபர்ஸ்ட் 1 single crochet தென் அடுத்த ஸ்டிச்சில் டிக்ரீஸ். ஸோ டிக்ரீஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லூப்பில் எடுத்துகிட்டு அகெயின் அதுக்கு பக்கத்து லூப்லேயும் ஒரு யான் எடுத்துகிட்டு தென் யான் ஓவர் பண்ணி 3 லூப்ஸ்லேயும் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 12 ஸ்டிச்சஸ் வர வரைக்கும் பண்ணணும். ஸோ 2 பண்ணியாச்சு, 3 பண்ணியாச்சு. ஸோ 4th now. ஸோ டோட்டலாக 12 ஸ்டிச்சஸ் இப்போ வந்தாச்சு. இப்போது இதுக்கு தேவைப்படுற அளவு ஸ்டஃபிங் கொடுத்துடலாம். பிகாஸ் நெக்ஸ்ட் ரோவில் வந்து இது க்ளோஸ் ஆகிடும்.
ஸோ இப்போ டோட்டலாக உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸையுமே டிக்ரீஸ் ஸ்டிச்சஸாக போடணும். ஸோ தட் இந்த ரோவில் உங்களுக்கு வந்து டோட்டலாக 6 ஸ்டிச்சஸ் வரும். ஸோ இப்போ டோட்டலாக 6 பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து யூஸ்வலி அமிக்ரூமிக்கு நம்ம நாட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டினியூஸாகவே அடுத்து வந்து லீஃப் போட ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல் டிக்ரீஸ் பண்ணியாச்சு. தென் இங்கே வந்து நான் ஒரே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஃபார் க்ளோசிங். இந்த க்ளோசிங்கை வந்து ஆப்போசிட்டில் இருக்க ஒரு லூப்போட கனெக்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ தட் அந்த கேப் தெரியாது. இப்போது நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கிறது க்ரீன். ஸோ இதை அப்படியே ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு செயின் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா இதுக்கு 7 செயின்ஸ் போடணும். ஸோ 7 செயின் போட்டாச்சு. இப்போது அடுத்து இந்த எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே இன் ஆல் செயின்ஸ். ஸோ இங்கே இருக்க எல்லா செயின்லேயுமே 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போடணும். ஸோ இதில் ஒன்று வந்து டர்னிங் செயின். ஸோ 7ல் 6th ஸ்டிச்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை ஸோ 6th ஸ்டிச்சில் போட்டாச்சு. இப்போ அடுத்து 5th and 4th.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு செயின்குள்ளேயும் நம்ம இதையே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும் பிகாஸ் we started it from the slip stitch. ஸோ அந்த இடத்துல அது லூஸ் ஆகாமல் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து இப்போ அடுத்தது பண்ண போகிறோம். ஸோ அடுத்த லீஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 டெய்ல் எண்ட்ஸ், ஸோ அதாவது ஆரஞ்சோட கட் பண்ண வேண்டிய பார்ட் அண்ட் க்ரீனோட டெய்ல் எண்ட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு உள்ளே வர மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. ஸோ தட் we are ensuring இந்த 2 டெய்ல் எண்ட்ஸ் வந்து சீல் ஆகிருக்கணும். So now again 7 chain stitches. இப்போ 2 half double crochet in each. So இதை 6th ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ செகண்ட் லீஃபும் போட்டுட்டோம். தென் தேர்ட் லீஃப் போடுறதுக்கு இதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இதே மாதிரி அது அந்த ஸ்லிப் ஸ்டிச் கவர் ஆகி வருது அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. தென் 7 செயின் ஸ்டிச்சஸ். Then again same procedure, 2 half double crochet in each chain. So starting from 6th chain. ஸோ இப்போ நம்ம தேர்ட் லீஃபும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா யான் வந்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பிகாஸ் இதை வந்து ஒரு ஹேங்கிங் கீ செயினாக பண்ணுறதுக்காக. ஸோ நான் உங்களுக்கு இங்கே இந்த 2 டெய்ல் எண்ட் இருக்கும் இல்லையா, ஆரஞ்ச் அண்ட் க்ரீனோடது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஆரஞ்சும் கட் பண்ணிடுங்க. ஸோ நான் இது ஆல்ரெடி நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போடும் போதே வந்து கவர் ஆகிருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு 2 knots போட்டுருங்க, இது 2த்தை ஆட் பண்ணி. ஸோ பண்ணிவிட்டு இப்போது இங்கே இருக்க ஒரு நியரஸ்ட் லூப்புக்குள்ளே இதை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த பார்ட் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெய்ல் லென்ஸை வந்து ஹைட் பண்ணியாச்சு உள்ள. ஸோ இப்போ இந்த பார்ட் எடுத்து ஹேங்கிங்காக தென் க்ளோஷரும் நம்ம இதே யானில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த டெய்ல் எண்ட் எடுத்து உங்களுக்கு க்ளோசிங் அது எந்த பாயிண்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது இங்கே தான் வரணும் அப்படின்னு இல்லை, நான் ஜஸ்ட்டு இந்த 3யும் ட்விஸ்டடாக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஃபைனல் ஒன்று. ஸோ நவ் இதை அகெயின் மேலே வந்து ஹேங்கிங் மாதிரி வர மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் இந்த அகெயின் வெளியே எடுத்த பிளேஸில் இருந்து
நெக்ஸ்ட் லூப் அது சேம் லூப்பில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகெயின் ஒரு சேம் பிளேஸ்லேயே வெளியிடுங்க. ஸோ தட் இந்த க்ரீன் ஹைட் பண்ண பிளேசஸ் எல்லாமே சேம் பிளேஸாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இது எவ்வளோ ஹேங்கிங் வேணுமோ அந்த அளவு நீங்கள் இதை விட்டுட்டு இங்கே உள்ள ஒரு க்ரீன் பொசிஷன்லேயே ஒரு நாட் பண்ணி இதை வந்து சீல் பண்ணிடலாம். ஸோ அதை வெளியே எடுத்துகிட்டு அகெயின் இதுக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே இந்த மாதிரி விட்டிங்கன்னா நாட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது வந்து நாட் ஆனதுக்கப்புறமா இதையும் சேம் பாயிண்டில் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. So that's it. Unga carrot amigurumi is now ready. This is how it looks like. Hope you all like this. Thank you for watching.